அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவ்வை தமிழ் சீரீஸில் 10ஆம் வகுப்புலேருந்து இயல் 7 வந்து பார்க்க போகிறோம். இயல் 7ல் மொத்தமாக 6 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. சிற்றக்கல் ஒளி, ஏர் புதிதா, மெய்கீர்த்தி, சிலப்பதிகாரம், மங்கையராய் பிறப்பதற்கே, புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிற 6 லெசன் இருக்குது. 6 லெசனுக்கு உண்டான புக் பேக் கொஷினும் சேர்த்து பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 100 கொஷினுக்கு மேலே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே போதுமானது. நீங்கள் புத்தகம் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை, தரவாக கொடுத்துட்டோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண இயல்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் லெசன் அப்படிங்கிறது சிற்றக்கல் ஒளி. ஓகேங்களா? இது வந்து மாப்போசி அவர்களுடைய வரலாறு, அவரே எழுதின வரலாறு அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் எழுதின மாதிரியான ஒரு பாடம் வந்து 10th கொடுத்துருக்காங்க. ஸோ வினாக்களுக்குள்ளே போயிடலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். 1906ஆம் ஆண்டு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையை தொடங்குறாரு. 1906 தான் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையை தொடங்குறாரு. 1906ஆம் ஆண்டு வஉசி ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்குறாரு. 1906ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் நாள் சென்னை 1000 விளக்கு வட்டம் சார்பு குப்பம் என்னும் பகுதியில் மாப்போசி பிறக்கிறார். சார்பு குப்பம் அப்படிங்கிற இடத்துல மாப்போசி அவர்கள் பிறக்கிறாங்க. ஓகேங்களா? சால்வன் குப்பம். ஓகேங்களா? சால்வன் குப்பம் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. சால்வன் குப்பம், அதை வந்து மாற்றிக்கோங்க. இப்போ இதில் எது சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கூற்றுகளுமே சரிதான். 3 கூற்றுகளுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சால்வன் அப்படின்னு மாற்றிக்கோங்க. சால்வன். ஓகேங்களா? அடுத்தது, மாப்போ சிவஞானத்தின் தந்தையின் பெயர் என்ன? மாப்போ சிவஞானத்தின் தந்தையின் பெயர் என்ன? ஆன்சர் பொன்னுசாமி. மாப்போசியோட தந்தையோட பெயர் பொன்னுசாமி. மாப்போசியின் தாயின் பெயர் என்ன? மாப்போசியின் தாயின் பெயர் சிவகாமி. மாப்போசியின் இயற்பெயர் என்ன? மாப்போசியின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ஞானப்பிரகாசம். ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறது தான் மாப்போசியோட இயற்பெயர். ஞானப்பிரகாசம் அப்படிங்கிற மாப்போசிக்கு சிவஞானி என்ற பெயரை சூட்டியவர் யார்? மாப்போசிக்கு வந்து சிவஞானி அப்படிங்கிற பெயரை சூட்டினவர் யார்? சரபயர் அப்படிங்கிறவர் தான். சரபயர் அப்படிங்கிறவர் தான் சூட்டுறாரு. ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஸோ மாப்போசிக்கு அவருடைய தாய் வந்து இளமையிலேயே பயிற்றுவித்த பாக்கள் இலக்கிய பயிற்சிக்கான பாலப்பாடங்களாக மாப்போசிக்கு அமைஞ்சுது அப்படிங்கிறாங்க. அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுவாங்களாம். சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் மாப்போசி இலக்கிய அறிவை பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? மாப்போசி முறையாக ஏட்டுக்கல்வி பெற இயலாமல் போனதால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய கேள்வி நாணயத்தை பெறுவதிலேயே மிகுந்த ஆர்வம் காட்டியிருக்கிறார். கேள்வி நாணயத்தை பெருக்கிய பெருமையில் திருப்புலியூர் ஞானியடிகளாருக்கே மிகுந்த பங்கு இருக்குது அப்படின்னு மாப்போசி சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கேள்வி அறிவை பெருக்கிய பெருமையில் திருப்புலியூர் ஞானியடிகளாருக்கே மிகுந்த பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் இதுலேயும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. 30/9 எந்த ஆண்டில் தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் மாப்போசி? எந்த வருஷம் தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் மாப்போசி அப்படின்னா 1932ஆம் ஆண்டு. 30/9/1932ஆம் ஆண்டில். 1932 3 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட மாப்போசி எவ்வளவு அபராதத் தொகை செலுத்தவில்லை என்று மேலும் 3 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்? ஆன்சர் 300 ரூபாய். மேலும்
3 மாதங்கள் 300 ரூபா செலுத்தலை அப்படின்ட்டு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1942. 1942 ஆகஸ்ட் 8. எங்கு நடந்த மாநாட்டில் இந்திய பேராய கட்சி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியது? எங்கு நடந்த மாநாட்டில் இந்திய பேராய கட்சி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியது? பம்பாயில். 1942 ஆகஸ்ட் 13 அன்று மாப்போசி கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? 1942 ஆகஸ்ட் 13 அன்று மாப்போசி கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்னா வேலூர் சிறையில் அடைக்கப்படுறார். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? மாப்போசி பற்றி 1942 கைதுக்கு பின் சில நாட்களில் அமராவதி சிறைக்கு அவர் மாற்றப்படுறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசத்தெலாம் அவர் பார்க்குறாரு. அங்கே ஒதுக்கப்பட்ட இடத்துல மேற்கூரை துத்தநாக தகடுகளால் செய்யப்பட்டிருந்துச்சு. மாப்போசிக்கு 120 பாகை அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்விசிறி கூட இல்லாமல் இறங்கத்தக்க வகையில் அவர் இருந்திருக்காரு. வடக்கல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுரு கொள்ள செய்தவர் தமிழாசான் மங்களக்கிழார். வடக்கல்லை தமிழ் மக்களை அந்த நிலம் பிரிக்கப்படும் போது, ஓகேங்களா, மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது வடக்கல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ள செய்தவர் தான் தமிழாசான் மங்களக்கிழார். அவருடன் இணைந்து தமிழரசு கழகமும் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாட்டை நடத்துச்சுங்கிறாங்க. அப்போ எல்லா கூற்றும் சரிதான். ஓகேவா? தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. தவறான கூற்று, ஓகேங்களா, தவறான கூற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், சித்தூர், புத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களிலும் வடக்கல்லை போராட்டத்தை தொடங்கியது தமிழரசு கழகம். போராட்டத்தில் ஈடுபட்ட மாப்போசி, மங்களக்கிழார், விநாயகம், ES தியாகராஜன், ரஷித் என ஏராளமானோர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு ராஜமுந்திரி சிறையில் இருந்த திருவாலங்காடு கோவிந்தராசன், பழனி சிறையில் இருந்த மாணிக்கம் ஆகிய இருவரும் சிறையிலேயே உயிர் துறக்கிறாங்க. சர்தார் KM பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் கர்நாடகத்திற்கு கொடுத்ததுங்கிறாங்க. மாலவன் குஞ்சம் போலான் என்ன, வேலவன் குஞ்சமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கியவர் தான் மாப்போசி. மாலவன் குஞ்சம் போனால் என்ன, வேலவன் குஞ்சமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கியவர் மாப்போசிங்கிறாங்க. ஸோ இதில் தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தவறானது. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தவறானது. ஏன்னா கர்நாடகத்துக்கு கொடுக்கல, ஆந்திராவுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்த பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் என்று மாப்போசி கருதியது எது? தமிழினத்தை ஒன்றுபடுத்த பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் என்று மாப்போசி கருதியது தான் சிலப்பதிகாரம். எந்த ஆணையத்தின் மூலமாக திருத்தணி வரை உள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன? எந்த ஆணையத்தின் மூலமாக திருத்தணி வரை உள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன அப்படின்னா படாஸ்கர் ஆணையம். படாஸ்கர் ஆணையம் மூலமா மீட்டாங்க. தலைநகர் சென்னைக்காக தனது முதல்வர் பதவியை துறக்க முன்வந்த தலைவர் யார்? தலைநகர் சென்னைக்காக தனது முதல்வர் பதவியை துறக்க முன்வந்த தலைவர் யார்னா ராஜாஜி அவர்கள். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்னா மாப்போசி அவர்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி வாஞ்சி தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்று கூறியது. மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதுங்கிறாங்க. 25/3/1953 அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு நடுவண் அரசின் சார்பில் ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் அப்படின்னு உறுதியளிக்கிறார். இந்த கூற்றுகள் எது சரி அப்படின்னா எல்லாமே சரிதான். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? பாருங்க, 1950 அக்டோபர் 25 நாகர்கோயில் நகரின் ஒரு பகுதியான வடிவீஸ்வரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசினார் மாப்போசி. 1953-54 ஆண்டுகளில் தெற்கெல்லை பகுதிகளை கேரள பகுதிகளை முடியாட்சியிலிருந்து மீட்கவும் போராடினார். ஓகேங்களா, திருவிதாங்கூர் பகுதிகளை. தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளில் முக்கியமானவர்கள்னா PS மணி, மா சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், PJ பொன்னையா ஆகியோர் முதன்மையானவர்கள், தமிழரசு கழகத்தை சார்ந்தவங்க. ஓகேங்களா, தெற்கெல்லை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கிச்சூடு காரணமாக
உயிர் நீத்த தமிழக அரசு தோழர்களான தெய்வசகாயம் செல்லையா, இவங்கெல்லாம் உயிர் நீத்தவங்க. ஓகேங்களா, தமிழரசு கழகத்தை சேர்ந்தவங்க. இதில் தவறானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா அவர் எப்போ உரையாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 உரையாற்றினார். அப்பயே அந்த கொண்டு வரதை பற்றி பேசியிருக்காரு கன்னியாகுமரியை. அடுத்தது 21வது வினா. மார்ஷல் நேசமணி பற்றி. இளம் வயதிலே சமூக விடுதலைக்காக போராடியவர் நேசமணி. வழக்கறிஞர், நாகர்கோயில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காரு நேசமணி. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். இதனால் மார்ஷல் நேசமணி என்று அவர் அழைக்கப்படுறார். 1956 நவம்பர் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது. இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் அமைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அனைத்து கூற்றும் இதையும் சரிதான். தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய டேஷ் ஆகிய பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழரசு கழகம் போராட்டத்தை தொடங்கியது. ஆன்சர் என்ன? தேவிக்குளம், பீர்மேடு, தோவாலை, அகத்தீஸ்வரம், கல்குளம், உளவங்கோடு, நாகர்கோவில் இந்த பகுதிகளெலாம் இணையணும் அப்படின்னு தமிழரசு கழகம் போராட்டத்தை தொடங்குச்சு. டேஷ் ஆண்டு அக்டோபர் 10ஆம் நாள் வெளியான ஒரு பரிந்துரையில் சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும், திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்திலிருந்து கல்குளம், விளவங்கோடு, தோவாலை, அகஸ்தீஸ்வரம், செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடும் இணைய வேண்டும் என்று குறிப்பிட்டது அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? 1955ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் நாள் வெளியான அறிக்கையில். ஓகேங்களா, அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் இது சரின்னு கேட்குறாங்க. ஆஸ்திரேலியா நாட்டு தலைநகரமான வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேபிரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. பேபிரஸ் தாளில் இந்த சுவடி சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையேயான ஒரு வணிக ஒப்பந்தமாக இருந்திருக்கு. இது கிபி 2ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஏற்படுத்தி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ அனைத்தும் சரியாக தான் இருக்குது. இதுலேயும் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா மாப்போசி அவர்கள். மாப்போசி 1952-54 வரை கீழ்கண்ட எந்த பதவியில் இருந்தார்? மாப்போசி 52 to 54 வரைக்கும் எந்த பதவியில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. மாப்போசி 1972 to 78 வரை கீழ்கண்ட எந்த பதவியில் இருந்தார்? மாப்போசி 1972 to 78 வரைக்கும் கீழ்கண்ட எந்த பதவியில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை தலைவராக இருந்தார். சட்ட மேலவை தலைவராக இருந்தார். மாப்போசி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? மாப்போசி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்னா 1966ஆம் ஆண்டு. 1966ஆம் ஆண்டு. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? மாப்போசி எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலிலிருந்து இந்த கட்டுரை நம்ம பார்த்தோம். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் தான் மாப்போசி. தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராக நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அனைத்தும் சரிதான். இப்போ நம்ம 2வது லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, ஏர் புதிதா அப்படிங்கிற லெசன். இந்த கவிதையை எழுதுனது யாருன்னா கூப்பா ராஜகோபாலன். கூப்பா ராஜகோபாலன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா, ஸோ இந்த செய்யுளுக்கெல்லாம் பொருள் கிடையாது. டைரெக்டாக படிச்சுட்டு நம்ம போயிட வேண்டியதான். ஏன்னா டைரெக்டாகவே இருக்கும் இந்த தற்கால கவிதை இதெல்லாம். முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது, வெள்ளி முளைத்திடுது விரைந்து போன் அன்பா, காளைகளை ஒட்டி கடிகிச்செல் முன்பு, பொன் ஏர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம், ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது காடு புதிதன்று, கரையும் பிடித்தது தான் கை புதிதா கார் புதிதா இல்லை, நாள்தான் புதிது நட்சத்திரம் புதிது ஊக்கம் புதிது உரம் புதிது, மாட்டை தூண்டி கொழுவை அமுத்து மண்புரளும் மழை பொழியும் நிலம் சிலிர்க்கும் பிறகு நாற்று நிமிரும், எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது, பொழுதேர் பொன்வரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை. அதாவது ஏர் ஓட்டி அந்த விவசாயம் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ விடிய காத்தாலே ஏர் ஓட்டுவாங்க அந்த காலத்திலலாம். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கூப்பா ராஜகோபாலனை பற்றி பார்க்கலாம். நூற்குறிப்பு. ஓகேங்களா, எந்த ஆண்டு கும்பகோணத்தில் பிறந்தார் கூப்பா ராஜகோபாலன்? கும்பகோணத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது ஒரு கொஷினாக வச்சுக்கோங்க. ஓகேவா,
எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1902ஆம் ஆண்டு 1902 பிறக்கிறார். கீழ்கண்டவற்றுள் கூப்பா ராஜகோபாலனோடு தொடர்புடையது எது? ஆன்சர் என்ன? அவர் ஒரு சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர். ஸோ அனைத்துமே அவருக்கு வந்து தொடர்புடையது தான். கு ராஜகோபாலனின் மறைவுக்கு பின்னர் அவருடைய படைப்புகள் கீழ்கண்ட எந்த நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கு? கு ராஜகோபாலனின் மறைவுக்கு பின்னர் அவருடைய படைப்புகள் கீழ்கண்ட எந்த நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அகலிகை, ஆத்ம சிந்தனை அப்படிங்கிற 2 பேர்லையுமே தொகுக்கப்பட்டிருக்கு. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னேறு பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடம் அப்படிங்கிறாங்க. ஏர் புதிதா என்னும் கவிதை கு பா ரா படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாடு, பாரதமணி, பாரததேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக இவர் பணிபுரிஞ்சிருக்காரு கூப்பா ராஜகோபாலன். அப்போ அனைத்து கூற்றுமே சரியாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம 3வது லெசனுக்குள்ளே போகிறோம். மெய்கீர்த்தி. மெய்கீர்த்தினாலே தெரியும். ஸோ வெற்றி பெற்ற அரசனை புகழ்ந்து பாடுறது தான். இது யாரை பற்றின மெய்கீர்த்தினா 2ஆம் ராசராச சோழனை பற்றி. 2ஆம் ராசராச சோழனை பற்றின ஒரு மெய்கீர்த்தி. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டை பார்க்குறதுக்குள்ளே நம்ம வந்து டேரெக்டாக பொருளுக்குள்ளே போயிடலாம். நான் பொருளை ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஓகேவா? அதனால் இந்த செய்யுள் உங்களுக்கு தேவை அப்படின்னா வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, நான் அப்படியே 2 லைனாக வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. அப்படியே பாஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் இதை. ஓகேவா? ஓகே, பாஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அடுத்த கொஷினுக்குள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் அதற்குண்டான பொருளை பார்த்துக்கலாம், அந்த பாட்டுக்குண்டான பொருளை. ஓகேவா? கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் பெற்ற சோழ மன்னன் யார்? கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் பெற்ற சோழ மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ராசராச சோழன். 2ஆம் ராசராச சோழன். 2ஆம் ராஜராஜனுக்கு மொத்தம் எத்தனை மெய்கீர்த்திகள் உள்ளன? 2ஆம் ராசராசனுக்கு மொத்தம் எத்தனை மெய்கீர்த்திகள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெய்கீர்த்திகள் இருக்குது. 91 அடிகள். ஓகேங்களா? 91 அடிகளில் 2 மெய்கீர்த்திகள் இருக்குது. இப்போ அந்த பாட்டு பார்த்தோம்னா மேலே அதற்குண்டான பொருள். ஓகேங்களா? என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத இதுலேருந்து கொஷின் கேட்கலாம். அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2ஆம் ராசராசனின் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர வெளிப்படுத்தும் மெய்கீர்த்தி இது. இதே கொஸ்டினாக கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. இந்திரன் முதலாக திசைபாலர்கள் 8 பேரும் ஒரு உருவம் பெற்றது போல் ஆட்சி செலுத்தினான் சோழன். யார்? 2ஆம் ராசராசன். அவன் நாட்டில் யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுவன, மக்கள் பிணிக்கப்படுவது இல்லை. சிலம்புகள் மட்டுமே புலம்புகின்றன, மக்கள் புலம்புவது இல்லை. ஓடைகள் மட்டுமே கலக்கமடைகிறது, மக்கள் கலக்கமடைவது இல்லை. புனல் மட்டுமே அடைக்கப்படுகின்றது, மக்கள் அடைக்கப்படுவது இல்லை. மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன, மக்கள் வடுபடுவது இல்லை. மலர்கள் மட்டுமே பறிக்கப்படுகிறது, மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுவதில்லை. காடுகள் மட்டுமே கொடியவனாய் உள்ளன, மக்கள் கொடியவராய் இல்லை. வண்டுகள் மட்டுமே உண்ணுகின்றன, மக்கள் கல் உண்பதில்லை. மலை மூங்கில் மட்டுமே உள்ளீடின்றி வெறுமையாய் இருக்கின்றது, மக்களிடையே வெறுமை இல்லை. வயலில் நெற்கதிர்கள் மட்டுமே போராக எழுகின்றன, வேறு போர்கள் இல்லை. நீண்ட மலைகளே இருள் சூழ்ந்தவையாய் இருக்கின்றன, நாட்டில் வறுமை இருள் இல்லை. இளமான்களின் கண்களே மருள்கின்றன, மக்கள் கண்கள் மறிச்சி இல்லை. குளத்து மீன்களை பிறந்து செல்கின்றன, மக்கள் நிலை பிளறுவதில்லை. செவிலி தாயரே சினம் காட்டுவர், வேறு யாரும் சினம் கொள்வது இல்லை. புலவர் பாட்டில் மட்டுமே பொருள் பொதிந்து இருக்கும், யாரும் பொருளை மறைப்பதில்லை. இசைவாணரே தெருவில் கூடி ஆடி பாடுவர், தேவையற்று வேறு யாரும் அவ்வாறு செய்வதில்லை. ராசராசன் காக்கும் திருநாட்டோட இயல்பு இது. அவன் நெறியோடு நின்று காவல் காக்கிறான், தந்தை இல்லாதவருக்கு தந்தையாய் இருக்கிறான், தாய் இல்லாதவருக்கு தாயாய் இருக்கிறான், மகன் இல்லாதவருக்கு மகனாய் இருக்கிறான், உலகில் உயிர்களுக்கு எல்லாம் உயிராய் இருக்கிறான். யார்? 2ஆம் ராசராசன். அவனுடைய மெய்க்கீர்த்தியில் இருக்கு. விழிபெற்ற பயனாகவும் மெய்பெற்ற அருளாகவும் மொழிபெற்ற பொருளாகவும் புகழ்பெற்ற நூல் போலவும் அவன் திகழ்கிறான். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம் கேட்பாங்க. புகழ் அனைத்திற்கும் தலைவனாகி யாதும் புரிகின்றான் 2ஆம் ராசராசன் அப்படின்னு அதில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம 4வது லெசனுக்குள்ளே போகிறோம். 4வது லெசன் சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரம். ஓகேங்களா?
மருவூர் பாக்கம் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் நம்ம பார்க்க போகிறது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்யுள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் அதே தான். ஓகேங்களா, அதாவது இங்கேருந்து நம்ம எப்படி சொல்கிறது, கண்ணகியும் கோவலனும் போகிறாங்க. ஸோ போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. ஓகேவா. வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய உரையும் பகர்வன திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் அப்படிங்கிறாங்க. என்னென்னா புகார் நகர அந்த மருவு பாக்கத்தோட வணிக வீதிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வண்ணக்குழம்பு, கண்ணப்பொடி, குளிர்ந்த மணர் சாந்து, பூ, நறுமண புகைப்பொருள்கள் ஆகிய முதலான மணப்பொருட்களை விற்பவர்கள் வீதிகளை வணிகம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு ஆறு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுங்கையோடு அளந்து கடையறியா வளந்தலை மயங்கி நனந்தலை மருகும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, இங்கு பட்டு, முடி, பருத்தி நூல் இவற்றினை கொண்டு அழகாக பின்னி காட்டும் கைத்தொழில் வலுவலான நெசவாளர்கள் வந்து வாழும் வீதி இருக்குது. பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலு, முத்து, மணி, பொண்ணு அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடைக்கிற வளன் நிறைந்த வணிக வீதி தான் இது. இதில் பல பல பண்டங்கள் விற்கிறாங்க. 8 வகை தானியங்கள் குவிந்து கிடக்கிற கூலக்கடை தெருக்களும் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அதான் வந்து கூலம் குவிந்த கூல வீதிங்கிறாங்க. காடியர், கூவியர், கல்நொடை ஆட்டியர், மீன்விலை பரதவர், வெள்ளுப்பு பகருனர், பாசவர், வாசவர், பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மொழி இருக்கையும். ஸோ இந்த பாட்டு எக்ஸாமில் கேட்ட ஒரு லைன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருவூர் பாக்கத்தோட தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும், அப்பம் சுடு விப்பு கல் விற்கும் வளைச்சியரும், மீன் விற்கிற பரதவரும், வெண்மையான உப்பு விற்கிற உமனரும், வெற்றிலை விற்பவரும், நறுமண பொருட்கள் விற்கிறவரும், இறைச்சி விற்கிறவரும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. கஞ்சக்காரரும், செம்பு செய்குனரும், மரகுள் தச்சரும், கருங்கை கொள்ளரும். அதாவது அந்த தெருவில் பல்வகை பொருட்களை விற்கின்ற கடைகள் இருக்குது. வெண்கலம், செம்பு பாத்திரங்கள் செய்வோர் இருக்காங்க, மரத்தச்சர் இருக்காங்க, இரும்பு கொள்ளரு, ஓவியர், மண்பொம்மைகள் செய்வோங்க, சிற்பிகள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கண்ணுள் வினைஞரும், மண்ணிட்டு ஆளரும், பொன்சை கொள்ளரும், நன்கலம் தருணரும், துண்ணக்காரரும், தோளின் துண்ணரும், கிழியினும் கிடையினும் தொழில்வள பெருக்கி பழுதியுள் செய்வினை பால்கிழு மாக்களும், குழலினும் யாழினும் குரல் முதல் 7 வழுவின்றி இசைத்து வழிதரம் காட்டும் அரும்பரல் மரபின் பெரும்பான் இருக்கையும். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த தெருவில் பழுதின்றி கைத்தொழில் பல செய்யும் மக்கள் வாழும் பகுதி இங்கே நிறைஞ்சிருக்கு மருவூர் பக்கத்தில். சூழலிலும் யாழிலும் குரல் துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம் எனும் 7 இசைகள் இருக்குல்ல, சரிகமப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த 7 சுரங்கள் குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர்களின் இருப்பிடமும் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது சிறு குறுங்கைவினை பிறவினை யாழரோடு மறு இன்றி விளங்கும் மருவூர் பாக்கம்ங்கிறாங்க. அதாவது இந்த மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்வோர் இருக்காங்க, பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் இருக்குது. அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பார்த்து கிடந்தன இந்த மருவூர் பாக்கம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்திரா விழாவில் ஊரெடுத்த காதையில் இந்த பாட்டு இருக்குது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அடி 13 to 39 இருக்குது. இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். பொறுத்துக. ஓகே, இது 4வது பாடம். ஓகேவா. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சொல்லும் பொருளும். சுண்ணம் அப்படின்னா என்ன? சுண்ணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெய்பவர். சுண்ணம் அப்படின்னா நெய்பவர், சாலியரை குறிக்குது. காருகர் அப்படின்னா நறுமணப்பொடி. ஓகேங்களா, நறுமணப்பொடி விற்கிறவரை குறிக்கும். பாசவர் அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் விற்போரை குறிக்குது. ஓசுனர் அப்படின்னா வெற்றிலை விற்போரை குறிக்குது. ஓசுனர் அப்படின்னா வெற்றிலை விற்போரை குறிக்குது. தூசுன்னா பட்டு, துகிருனா பவளம், வெறுக்கை அப்படின்னா செல்வம், நொடை அப்படின்னா விளைய குறிக்கும். கண்ணுள் அப்படிங்கிறது கண்ணுள் விளைஞர் அப்படின்னா ஓவியரை குறிக்கும். கண்ணுள் விளைஞர் அப்படின்னா ஓவியர். மண்ணீட்டாளர்னா சிற்பி. கிழினா துணி. கிழினா துணியை குறிக்கும். ஓகேங்களா. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது எக்ஸாமில் கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? வளைச்சியர் அப்படின்னா என்ன?
வலைச்சியர் அப்படின்னா கல் விற்போர் தான். பரதவர்னா மீன் விற்போர், உமணர்னா உப்பு விற்போர். அப்போ அனைத்தும் சரியானது தான். வண்ணமும் சுண்ணமும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வண்ணமும் சுண்ணமும் அப்படிங்கன்னா அதோட இலக்கண குறிப்பு எண்ணும்மை. பயில் தொழில் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பயில் தொழில் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினைத்தொகையில் வரும். ஏன்னா 3 காலத்தையும் காட்டுது. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். மயங்கிய அப்படிங்கிறதுல மயங்கு இ ப்ளஸ் அ அப்படின்னு பிரிப்பாங்க. இதில் மயங்கு அப்படின்னா பகுதி, அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை, அது புணர்ந்து கெடும். ஓகேங்களா? அப்போ ஈங்கிறது உடம்படு மெய்யாக மாறும். அப்படின்னு முடிஞ்சாலே அது பெயரச்ச விகுதி. ஓகேங்களா? 6வது வினா, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சிந்தா மணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமே கலை புனைந்தான் நந்தா, வளையா பதிதருவான் வாசனுவ கீந்தான், திளையாத குண்டலகேசிக்கும் அப்படின்னு திருத்தணி கையுலா அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு இந்த வரிகள். திருத்தணி கையுலா அப்படிங்கிற நூலில் இந்த வரிகள்லாம் இருக்குது. ஓகேங்களா? காவிரி பூம்பட்டினிலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைகிறாங்க. காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கோவலனும் கண்ணகியும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்துக்கு போகிறாங்க. தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம். இடப்பழியாக்க வழியாக சென்றால் திருமால் குன்றம் வழியாக மதுரை செல்லலாம். இந்த ரெண்டுக்குமே இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. கோவலனையும் கண்ணகியும் கவுந்தியடிகள் வலப்பக்க வழியாக அழைத்து சென்றாருங்கிறது தப்பு. இடது பக்க வழியாக அழைச்சிட்டு போகிறாரு. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தாள். உரைபாட்டு மடை, அதாவது உரையிட்ட பாட்டுடை செயல். உரைபாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் ஒரு பாட்டுங்கிறாங்க. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உரைப்பாட்டு மடைனா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுளை குறிக்குது. அப்போ மட்டும்தான் தப்பும், இதெல்லாம் சரி. சிலப்பதிகாரம் என்பது டேஷில் ஒன்று. சிலப்பதிகாரம் என்பது 50 காப்பியங்களில் ஒன்று. 50 காப்பியங்களில் ஒன்று. கீழ்கண்டவற்றுள் எது சிலப்பதிகாரம் அழைக்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எவ்வாறு சிலப்பதிகாரம் அழைக்கப்படுகிறது அப்படின்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு 2 பேர்லையுமே அழைக்கப்படுது. எந்த அரசுகளை பற்றி சிலப்பதிகாரம் கூறுகிறது? எந்த அரசுகளை பற்றி சிலப்பதிகாரம் கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரர், சோழர், பாண்டியர் 3 பேரை பற்றியும் சொல்லுது. சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை என்ன? சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு 3 காண்டங்கள் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் மொத்தம் எத்தனை காதைகள் உள்ளன? சிலப்பதிகாரத்தில் மொத்தம் எத்தனை காதைகள் உள்ளன? ஆன்சர் பாருங்கள், 30 காதைகள் இருக்குது. 30 காதைகள் இருக்குது. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை 2ம் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் யார்னா சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் என காப்பியம் படைத்தார் என்பர் நிறைய பேர். ஓகேங்களா? அப்போ அதனால தான் இது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அனைத்தும் சரியான ஒரு கூற்று தான். அனைத்தும் சரியான கூற்றாக தான் இருக்குது. இப்போ நம்ம 5வது லெசனுக்குள்ளே வந்துட்டோம். மங்கையராய் பிறப்பதற்கே அப்படிங்கிற 5வது லெசன். ஓகேவா? இசை பேரரசி என்று நேருவால் அழைக்கப்பட்டவர் யார்? இசை பேரரசி என்று நேருவால் அழைக்கப்பட்டவர் சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமி ஐநா அவையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசைகளை பாடினவர் தான் சுப்புலட்சுமி ஐநா அவையில். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? சுப்புலட்சுமி மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. ஓகேங்களா? அவங்க பேர் எம்எஸ் சுப்புலட்சுமின்னு சொல்லுவோம். அதை மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க.
17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்தாங்க. மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. அதுவே அவங்களுடைய கடைசி திரைப்படமாகவும் அமைஞ்சதுங்கிறாங்க. காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினாங்க. அதில் பாராட்டின காந்தியடிகள் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடத்துக்கு சொன்னாங்க. ஓகேங்களா? அப்போ அனைத்து குற்றும் இதில் சரிதான். சென்னை வானொலி டேஷில் காந்தியடிகளின் பிறந்தநாள் அன்று மீரா பாடலை ஒளிபரப்பியது. ஹரிதும் ஹரே என்னும் மீரா பஜன் அப்படிங்கிற அந்த பாட்டு. ஓகேங்களா? ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947. டேஷில் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி தாமரை அணி விருது பெற்றார். ஆன்சர் என்ன? 1954 சுப்புலட்சுமி அவங்களுக்கு தாமரை அணி விருது கொடுத்தாங்க. இதை அப்போ பார்வை இழந்த ஹெலன் ஹெல்லர் பாராட்டினதாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநா அவையிலும் பாடினார் சுப்புலட்சுமி. இதே ஆண்டில் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியிலையும் ஒலிக்கப்பட்டுச்சு. 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசசே விருது இவங்களுக்கு கொடுத்தாங்க. 1974 மகசசே விருது உங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த விருதை பெறுற முதல் இசைக்கலைஞரும் இவங்க தான். இந்தியாவோட மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருது அளித்து அவரை சிறப்பிச்சது இந்திய அரசு. அப்போ அனைத்து கூற்றும் இதுலேயும் சரிதான். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? பால சரஸ்வதி பற்றி தவறானது எது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் பாருங்கள், இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் 7 வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதல்ல மேடை ஏறார். 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்துச்சு. சென்னையில் என் நாட்டிய கச்சேரி அவங்களுடைய நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் மிகவும் அவங்கள பாராட்டி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணுறாரு. கல்கத்தாவிலும் காசியும் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம்ம நாட்டோட பண்ணாகிய ஜனகணமன பாடல்களுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினவர் தான் பால சரஸ்வதி. அதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பினாங்கில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனம் ஆடினார். இந்த நிகழ்வுக்கு பரதநாட்டியத்திற்கு உலகளவிலேயே புகழ பெற்றுக் கொடுத்தாரு. ஓகேங்களா? யார்? பால சரஸ்வதி. இதில் எது தவறான குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஸோ பினாங் கிடையாது, டோக்கியோ. ஓகேங்களா? பினாங்கு கிடையாது, டோக்கியோ. சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் அப்படின்னா உங்களுக்கு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். கீழ்கண்ட எந்த புதினத்திற்காக ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாதமி விருது வென்றார்? கீழ்கண்ட எந்த புதினத்திற்காக ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்னா வேருக்கு நீர் அப்படிங்கிற புதினத்துக்காக. வேருக்கு நீர் அப்படிங்கிற புதினத்துக்காக. கீழ்கண்டவற்றுள் சரியான இதை எது அப்படிங்கிறாங்க. ஆன்சர் பாருங்க. கரிப்பு மணிகள் அப்படிங்கிறது உப்பள தொழிலாளர்கள் பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதினது. குறிஞ்சி தேன் அப்படிங்கிறது நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து அவர் எழுதினது. அலைவாய் கரையில் அப்படிங்கிறது அந்த புதினம் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுகிறது தான் அந்த புதினம். ஓகேங்களா? இது எல்லாமே ராஜம் கிருஷ்ணன் எழுதினது. வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டி ராஜம் கிருஷ்ணனால் எழுதப்பட்ட புதினம் எது? சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் அப்படிங்கிற ரெண்டுமே வேளாண் தொழிலாளர்களோட உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டி ராஜம் கிருஷ்ணனால் எழுதப்பட்டது. இதுவும் ராஜம் கிருஷ்ணனுடைய புதினம் தான். தீப்பெட்டி தொழில் செய்யும் குழந்தைகளுக்காக ராஜம் கிருஷ்ணா எழுதப்பட்ட புதினம் எது? ராஜம் கிருஷ்ணம்மாளால் எழுதப்பட்ட புதினம் எது? தீப்பெட்டி தொழில் செய்யும் குழந்தைகளுக்காக எழுதுனது அப்படின்னா கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிற நூல். கூட்டு குஞ்சுகள். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து அவர்களுக்காக ராஜம் கிருஷ்ணனால் எழுதப்பட்ட புதினம் எது? மன்னகத்து பூக்கள் அப்படிங்கிற புதினம். கீழ்கண்டவற்றுள் ராஜம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படிங்கிறாங்க. மதுரையில் முதல் பட்டதாரி பெண் இவங்க. இந்திய அரசின் தாமரை விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருதை வாங்கியிருக்காங்க. கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டு அவரது சர்வோதயா இயக்கத்தில் களப்பணி ஆற்றினவங்க. ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கெடுத்திருக்காங்க.
நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிஞ்சிருக்காங்க. உழுவோருக்கே நில உரிமை இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. அப்போ அனைத்து கூற்றுகளுமே அதில் சரியாக தான் இருக்குது. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? சின்ன பிள்ளையை பற்றி. இந்திய நாடு நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருதை அவங்க வாங்கியிருக்காங்க. ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருதை வாங்கினவங்க தான் சின்ன பிள்ளை. தமிழக அரசின் அவ்வை விருதையும் வாங்கியிருக்காங்க. தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் இவங்க வாங்கியிருக்காங்க. அண்மையில் தாமரை திரு விருதையும் பெற்றிருக்காங்க. களஞ்சியம் என்ற பெயரில் குழு ஒன்றையும் 30 ஆண்டுகளுக்கு மேலே நடத்திட்டு வராங்க. எல்லா மாநிலங்கள்லையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அனைத்து கூற்றுகளும் சரியாக இருக்குது. அனைத்து கூற்றுகளும் இதில் சரியாக இருக்குது. இப்போ நம்ம புறப்பொருள் இலக்கணம் அதை பற்றி பார்க்க போகிறோம். புறப்பொருள் இலக்கணம், ஓகேங்களா? இது இலக்கணம் பகுதி 6வது லெசன். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வகை இருக்குது. அது என்னென்னங்கிறத கீழே ஒன்றா பார்க்கலாம், ஓகேவா? அதில் இது ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பகைவரின் பசு கூட்டங்களை கவர்ந்து செல்வது என்ன திணை? பகைவரின் பசு கூட்டங்களை கவர்ந்து செல்வது வெச்சி திணை. பகைவர் கவர்ந்த பசுக்களை மீட்டல் கரந்தை திணை. பகைவர் நாட்டின் மீது படையெடுத்து செல்லுதல் வஞ்சி திணை. பகைவர் நாட்டின் உள்ளே புகாதவாறு எதிர் சென்று தடுத்தல் தான் காஞ்சி திணை, ஓகேங்களா? காஞ்சி திணை கீழே இருக்க கொஸ்டினுக்கு காஞ்சி திணை, அதை நோட் பண்ணிக்கோங்க, ஓகே? காஞ்சி திணை வந்துடும், ஓகேவா? பகைவர்கள் மதிலை கைப்பற்றாதவாறு பாதுகாத்தல் எந்த திணை? பகைவர்கள் மதிலை கைப்பற்றாதவாறு பாதுகாப்பது நொச்சி திணை. பகைவர்களுடைய மதிலை வளைத்து போர் புரிதல் ஒழுங்கை திணை. பகைவர்களுடைய மதிலை வளைத்து போர் புரிதல் ஒழுங்கை திணை. இருபக்க வீரர்களும் பரந்த போர்க்காலத்தில் எதிரெதிர் நின்று போர் புரிதல் அப்படிங்கிறது தும்பை திணை. இருபக்க வீரர்களும் பரந்த போர்க்காலத்தில் எதிரெதிர் நின்று போர் புரிதல் தும்பை திணை. வெற்றி பெற்ற மன்னன் வெற்றி விழா கொண்டாடுதல் வாகை திணை. வெற்றி பெற்ற மன்னன் வெற்றி விழா கொண்டாடுதல் வாகை திணையில் வருது. ஒருவனுடைய வீரம், புகழ், கல்வி, ஈகை முதலியவற்றை புகழ்ந்து பாடுதல் பாடான் திணையில் வருது. மேற்கூறிய அனைத்திற்கும் பொதுவாய் அமைந்ததும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது தான் பொதுவியல் திணை. மேற்கூறிய அனைத்திற்கும் பொதுவாய் அமைந்ததும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது தான் பொதுவியல் திணை. ஒருதலை காமம் ஆண் பெண் என இருபாலருக்கும் பொருந்தும். இது எந்த திணைனா கைக்கிளை திணை. ஒருதலை காமம் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது கைக்கிளை திணையில் வருது. இது பொருந்தா காமம் ஒத்த வயதுடைய தலைவனும் தலைவியும் அல்லாத இடத்து உண்டாவது பெருந்திணை, அதில் வந்துடும், பெருந்திணையில் வந்துடும், ஓகேங்களா? பெருந்திணை, ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவந்த நிறமுடைய வெற்றிப்பூ இட்லிப்பூ என்று அழைக்கப்படுதுங்கிறாங்க. சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடிங்கிறாங்க. நறுமணமிக்க இது செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்குது. எது? கரந்தை பூ. இதனை கொட்டை கரந்தை என்றும் கூறுவாங்க. இதனை கொட்டை கரந்தை அப்படின்னு கூறுறாங்க. பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது தான் வஞ்சி. அப்போ அனைத்தும் சரி. இதில் கீழ்கண்டவற்றில் சரியானது எது? கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு குறு மரம், ஒரு வகை குறு மரம்ங்கிறாங்க. மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. இதில் மணிநொச்சி, கருநொச்சி, மலைநொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் இருக்கு. வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடிய உழிஞ்சை கொடி. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை. மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை முடக்கத்தான் என்றும் கூறுறாங்க. உழிஞ்சை கொடினா முடக்கத்தான். அப்போ அனைத்தும் சரி. இதுலேயும் எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி எது? தும்பை. எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்டது தும்பை. மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலர்வது எது? மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலர்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகைப்பூ. வாகைப்பூ, ஓகேங்களா? இப்போ புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. ஸோ அகர வரிசை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ உழவு, ஏர், மண், மாடு அப்படின்னு வந்துடும்.
ஓகேங்களா. உழவு, ஏர், மண், மாடு. மாணவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும், மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பது என்ன அப்படிங்கிறாங்க. எந்தெந்த பகுதியை அது குறிக்குது அந்த சொல் அப்படின்னா, திருப்பதியும் திருத்தணியும் குறிக்குது. மாலவன்னா திருப்பதி, வேலவன்னா திருத்தணி. தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? ஆன்சர் நெறியோடு நின்று காவல் காப்பவர் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்ட. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது என்ன? தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரத்தை. பாசவர், வாசவர், பல்நின விளைஞர், உமனர், சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள் யாருங்கிறாங்க. இதில் பாசவர்னா வெத்தலை விற்பவர், வாசவர்னா நறுமண பொருள் விற்கிறவர், பல்வினைஞர் அப்படின்னா பல்வகை இறைச்சிகளை விலை கூறி விற்பவர், உமனர்னா உப்பு விற்பவரை சொல்கிறாங்க. பழங்காலத்திலேயே பாண்டிய நாட்ட பெருமைகளை கூறி சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்தவர் யார்னா மாப்போசி அவர்கள். அதில் பகர்வனர் திரிதிரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் மகிழும். இந்த வரிகளில் இடம்பெற்றிருக்கிறதுலேருந்து ஒரு 5 கொஷின் கேட்டிருப்பாங்க, அதை நம்ம சரியாக பொருத்தலாம். ஓகேங்களா. இந்த வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் சிலப்பதிகாரம். பாடலில் அமைந்த மோனை அப்படின்னா உங்களுக்கு பகவர் பட்டி, பகவர் பட்டினும். அடுத்த லைன் ஓகேங்களா. முதல் வரி. எதுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டு வருது. ஓகேங்களா. பட்டினும் சுட்டு அப்படிங்கிற இட்டு வருது, அதனால் எதுகை. காருகர் அப்படின்னா நெய்பவர், நெசவாளரை குறிக்குது. இந்த பாடலில் காணப்படும் நறுமண பொருள்னா சந்தனமும் அகிலும் சொல்கிறாங்க. ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம், என்றும் ஊர் செழிக்க தொழில் சொல்லும் உடைப்பாளிகள் வாழும் உயரும் வகை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் அப்படின்னு பாடினவர் யாருன்னா கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள் இந்த பாட்டை பாடியிருக்காரு. பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்கங்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வரப்போகிறேன், இல்லாமல் இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம பொறுத்து ஃபஸ்ட்டு வரப்போகிறேன் அப்படிங்கிற தொடர். ஓகேங்களா. இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகிறேன், இல்லாமல் இருக்கிறதுனா எங்கள் நாடு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் அதிகம். சங்க காலத்தில் மன்னர்களுக்கு காதலும் வீரமும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. முன்னுக்கு பின் முரணாக பேசுவது நன்றன்று. மறக்க நினைக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு எனக்கு பிடிக்காதவர்களை மறக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொகைச்சொற்களை பிரித்து எழுதி தமிழ் 800 தருகங்கிறாங்க. இதில் பாருங்கள், மூவேந்தர்களால் நாட்டு செய்யும் போற்றி வளர்க்கப்பட்ட முத்தமிழே உலக மொழிகளில் உயர்ந்ததென்றே செம்மாந்த கூற்றத்திற்கு தமிழ் இலக்கியங்களில் அமைந்துள்ள இருதிணை அமைப்பே காரணமாகும். முப்பாலை முழுமையாக தந்த தமிழன் சிறப்பினை 5 திணைகளில் அழகுற விளக்குபவை சங்க இலக்கியங்கள். நான் நிலத்தில் பசித்தவருக்கு அறுசுவை உணவு போல் 10 பாட்டும் 8 தொகையும் படிப்பவருக்கு மனதிற்கு கிணிமை ஈந்து தமிழ் பெருமை சாற்றுகிறதுங்கிறாங்க. இப்போ இதை தொகை சொற்களை நம்ம விரித்து எழுத போகிறோம். ஓகேங்களா. இப்போ நாட்டிசை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஓடு வருது. 4 + திசை அப்படிம்பாங்க. 4 அப்படின்னா இந்த சிம்பிள் தான் தமிழ் எண். ஓகேங்களா. சாவில் ஒரு டேஷ் வருது. ஓகேங்களா. அதை 4 திசைனா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கில் வந்துடும். அடுத்து முத்தமிழ் அப்படின்னா உங்களுக்கு இயல் இசை நாடகம். 3 அப்படின்னா இந்த இது தமிழ் எண். ஓகேங்களா. இருதிணை அப்படின்னா உயர்திணை அரிதிணை வந்துடும். 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஊ வரும், 2க்கு தமிழ் எண். முப்பால் அப்படின்னா உங்களுக்கு 3 பால், அதாவது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. ஸோ முப்பால் மட்டும் தப்பு. ஸோ 3க்கு பார்த்தீங்கன்னா ஞா வருது. ஓகேங்களா. 5 திணை அப்படின்னா உங்களுக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வந்துடும். 5க்கு ரூ வரும். அறுசுவை அப்படின்னா சூக்கு இப்படி வரணும். ஓகேங்களா. அதை அந்த வார்த்தை இல்லை, எப்படின்னா இப்படி வரும், இது வருங்க.
இப்படி வருதா, இன்னொரு இப்படி வரும். ஸோ அது வந்து டைப்பிங்கில் போட முடியலங்கிறதால அந்த ஆச்சரியக்குறி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அறுசுவைனா இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கவப்பு, உறுப்பு, துவர்ப்பு வந்துடும். கவிதையை உரையாடலாம் மாற்றணும். இது வந்து பாரதியார் எழுதின ஒரு கவிதை. பாரதிதாசன் எழுதின ஒரு கவிதை. ஓகேங்களா? உரைநடையாக இருக்கும் நம்மக்கிட்ட. மகள் சொல்கிறா, அம்மா என் காதுக்கு ஒரு தோடு, நீ அவசியம் வாங்கி வந்து போடு, சும்மா இருக்க முடியாது, நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போதுங்கிறாங்க. தாய் சொல்கிறாங்க, காதுக்கு கம்மல் அழகன்று, நான் கழறுவதை கவனி நன்று, நீதர் மொழியை வெகுணிவாய், நிதம் நீ கேட்டு வந்து காதில் அணிவாய்ங்கிறாங்க. மகள் சொல்கிறாங்க, கைக்கு 2 வளையல் வீதம் நீ கடன்பட்டு போட்டிடணும் போதும், பக்கி என்றென்னை எல்லோரும் என் பாடசாலை சொல்லே நேரும். அதாவது திட்டுறாங்கங்கிறாங்க. அதனால் தாய் வந்து சொல்கிறாங்க, அதுக்கு மகள் சொல்லுவா, அதுக்கப்புறம் தாய் சொல்கிற மாதிரி ஒரு இதை வந்து பாரதிதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஊர் பெயர்களில் உள்ள மறுவை எழுதுகங்கிறாங்க. புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, உதகமண்டலம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதுக்குண்டான மறுவு பெயர்களை நம்ம எழுத போகிறோம். இப்போ புதுக்கோட்டையை புதுகை அப்படின்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூரை தஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க, திருச்சிராப்பள்ளியை திருச்சி அப்படின்னு சொல்கிறோம், உதகமண்டலத்தை உதகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? கோயமுத்தூரை கோவை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், நாகப்பட்டினத்தை நாகை அப்படின்னு சொல்கிறோம், புதுச்சேரியை புதுவை அப்படின்னு சொல்கிறோம், கும்பகோணத்தை குடந்தை அப்படின்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் இப்போ கும்பகோணம் தான் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்கிறோம், மன்னார்குடியை மண்ணை அப்படின்னு சொல்கிறோம், மயிலாப்பூரை மயிலை அப்படின்னு சொல்கிறோம், சைதாப்பேட்டையை சைதை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? வீர்கொண்டு முன்னேறும் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் ஒன்று திருப்புடை மருதூர் அங்கே இருக்குது. அது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அகராதியியல் காண்க. மிரியல் அப்படின்னா மிளகை வந்து குறிக்கும். வர்த்தனை அப்படின்னா பிழைப்பு, தொழில், பெருகுதல், மானிய உரிமை, சம்பளம் இதெல்லாம் குறிக்குது. அதசி அப்படின்னா சணல் அப்படிங்கிறத குறிக்கும். துரிஞ்சில் அப்படின்னா வௌவால் வகை சிக்கரி மரத்தை குறிக்குது. சீக்கரி மரத்தை துரிஞ்சில் அப்படிங்கிறது குறிக்குது. அடுத்த பொறுத்துக்கு பாருங்கள். கன்சல்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா துணை தூதரகம். பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. டாக்குமெண்ட்னா ஆவணம். கல்ட் அப்படின்னா வணிகக்குழு. கல்ட் அப்படின்னா வணிகக்குழு. இரிகேஷன்னா பாசனம். டெர்சரி அப்படின்னா நிலப்பகுதி. டெர்சரி அப்படின்னா நிலப்பகுதி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ சரியானது. சரியான இணை இது. என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அவர்கள். நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் நா முத்துசாமி. வேருக்கு நீர் என்ற நூலின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் என்ற நூலின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். அப்போ அனைத்துமே இதில் சரியாக தான் இணைகள் இருக்குது. ஸோ இதோட 7வது வீடியோவும் முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிறது 8ம் 9ம் தான். அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா பக்காவான ஒரு புத்தகத்தை உங்களுக்காக நான் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவேன் மக்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.